அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா குமுதம் வந்து என்றைக்கு டேட்டுன்னு பாருங்க, 12/8/2026ங்க. ஸோ 12/8/2026 உள்ள வீடியோ பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இதில் கொடுத்துருக்கேன். மெயில் அட்ரஸ் இருக்குது, போஸ்டல் அட்ரஸ் இருக்குங்க. சென்ற வாரம் வச்சு பெற்றவர்கள், அதாவது போன வாரம் வச்சு பெற்றவர்களுடைய டீட்டெயில் இதில் கொடுத்துருக்கேன். இதில் உங்கள் நேம் இருந்தாலும் வாழ்த்துக்கள், இல்லைனாலும் ட்ரை பண்ணுங்கள். மும்பை, பெங்களூர், தூத்துக்குடியெலாம் வராங்க. ஸோ வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். குறுக்கெழுத்த போட்டி 504. சரிங்களா? இடமிருந்து வலம். முதல் கேள்விங்க. சீதையிடம் அடையாளமாக காட்டிய ராமர் அனுமனியிடம் தந்தது. ராமர் வந்து அனுமன்ட்ட என்ன கொடுத்து சீதையிட்ட காமிக்க சொல்லியிருப்பார் அப்படின்னா, கணையாளின்னு சொல்லுவோம், இல்லைன்னா மோதியம்னு சொல்லலாம், 4 எழுத்து. ஸோ இதுக்கு வேறு ஹிண்ட் வேணும் அப்படின்னா ரெண்டாவது கேள்வியை பார்த்துட்டா தெரிஞ்சுக்கிறோம். கனகாம்பரம் பையில் வைத்திருக்கும் தேவலோக அழகி. தேவலோக அழகின்னா ரம்பை மேனகை ஊர்வசி சொல்லுவாங்கள்ல. இந்த கனகாம்பரம் பை அப்படிங்கிற சேர்த்தவா இம் பை. ரம்பை மேனகை ஊர்வசியில் இங்கே ரம்பை மட்டும் இருக்காங்க. ஸோ பதில் என்ன? ட்ரம்பை. ஓகேங்க. நீங்கள் ட்ரம்பைன்னு எழுதுனீங்கன்னா அப்போ முதல் கேள்விக்கு என்னென்ன அர்த்தம் ஆகும்? சீதைக்கு ராமரோட அடையாளம் என்ன கொண்டு போனாங்க? மோதிரம். ஓகேங்க. இப்போ அடுத்த கேள்வி, 4வது கேள்வி. கவிதைக்குள் மறந்திருக்கும் புலவன். புலவர்களை வந்து என்னென்னு சொல்லலாம்னா கவிஞர், கவி அப்படின்னு சொல்லலாம். 2 எழுத்தில் இருக்கு. ஸோ வந்து 4வது கேள்விக்கு கவி அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேங்க. இப்போ 5வது கேள்வி சால்வ் ஆகிடுச்சுங்க. அதுவே விதின்னு சால்வ் ஆகிடுச்சு. என்ன கேள்வின்னு பார்க்கலாமா? வினை, கர்மா இதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஊழ்னு சொல்லுவாங்க. ஊழ் வினை நம்ம செஞ்சது தான் நமக்கு திரும்பி வரக்கூடாது, விதி. ஓகேங்க. 7வது கேள்வி. மாப்பு வச்சிட்டாங்க. சந்தமி படத்தில் வடிவேல சொல்லக்கூடிய மாப்பு வச்சிட்டாங்க என்னது? ஆப்பு. ஓகே. ஸோ இப்போ 8 வந்து பூவில் முடிஞ்சிருக்கு. பூமியோடைய மறுபெயர். பூமிக்கு வேறு என்ன சொல்லலாம்? தரணி, அவனி அந்த மாதிரி சொல்லல. பூமியை வந்து புவி அப்படின்னு சொல்லலாம். புவி அப்படின்னா பூமியை சொல்லக்கூடிய வார்த்தை தான். ஓகேங்க. அப்போ 3 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? பேச்சு வழக்கில் கேழ்வரகு. சிறுதானியத்தில் கேழ்வரகு வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கேப்பை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேப்ப மாவுன்னு சொல்லுவோம்ல, அது கேழ்வரகு. ஓகே. இப்போ 7 கீழேருந்து மேலே இருக்கா? இருக்குங்க. ஆதி மனிதன். பூமி முதல்ல தோண்டையில் இருந்த மனிதன் வந்து ஆதாம், 2வது ஏவாள்னு சொல்லுவாங்க. ஆதாம். ஓகேங்க. 8 கீழேருந்து மேலே இருக்கா? இருக்குங்க. அறுசுவை. அறுசுவைன்னா என்னெல்லாம் சொல்லுங்கள்? இனிப்பு, துவப்பு அந்த மாதிரி சொல்லுவோம்ல. இது கடை எழுத்து ஒரு சுவைக்கும் முதல் எழுத்து. அதாவது முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் ஒன்று தான் அப்படிங்காங்க. அதாவது நான் ஒரு எழுத்து இல்லை அப்படிங்காங்க. அச்சுவையில் இங்கே இறுதியில் இல்லை. முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் ஒன்று தானாங்க. என்னென்ன சுவை அப்படின்னு பார்த்திங்கன்னா இனிப்பு, துவப்பு, கசப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, கடைசியாக பாருங்கள் புளிப்பு. புளிப்புக்கு முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் ஒன்று தான். ஆனால் கடைசி பூ இல்லை, எழுதுறதுக்கு இடம் இல்லை, அந்த கேள்வியில் இல்லை, கடைசி எழுத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. 7 வலமிருந்து இடம் இருக்கா? சிறியவர் வந்து பெரியவங்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணால் பெரியவா என்ன பண்ணணும்? ஆசீர்வாதம் பண்ணணும். ஆனால் 2 எழுத்துல கேட்டிருக்காங்க. ஆசி. ஓகேங்களா? ஆசி வழங்கணும். ஓகேங்க. பழையபடி நம்ம இடமிருந்து வளவும். ஓகே ஆகும். கடைசி எழுத்தை கலட்டி விட்ட பாம்புக்கும் படை நடுங்கும். கடைசி எழுத்தை கழட்டி விட்டிங்கன்னா பாம்புக்கும் படை நடுங்கும் அப்படிங்காங்க. பாம்புங்க வேர்டில் கடைசி எழுத்தை கழட்டி விடுங்க, எல்லாத்துக்குமே படை நடுங்கும். என்னது? பாம் அப்படின்னா குண்டு. 9 இடமிருந்து வலம்.
சரிங்க, இது கரெக்டானு பார்ப்போமா? 9 கீழேருந்து மேலே என்ன? 9 கீழேருந்து மேலே பாசின்னு சால்வாய்க்கு என்னென்னு பார்ப்போம். பச்சை பச்சையாக இருக்கும், பாதம் பட்டா வழுக்கும். தண்ணி நிறைய பெருகிடுச்சுன்னா அங்கே என்ன இருக்கும்? பாசி இருக்கும். அது கால் பட்டோன்னா வழுக்க தான் செய்யும். ஓகே. 6 வலமிருந்து இடம் எது இருக்கான்னு பார்க்கலாமா? தூடியிலே ஆட வந்த வானத்து விண்விளக்கு அப்படின்னு பாடிய பிரபு என்ன தம்பி அப்படின்னு கேட்காங்க. படம் பேர் என்ன? சின்ன தம்பி. ஸோ சின்ன தம்பி. சின்ன தம்பிங்கிற படம் வந்து எப்போ வந்ததுன்னா 1991 வந்ததுங்க. ஓகேங்க. 5 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? வென்றவரை குறிக்கும் இங்கிலீஷ் வார்த்தை. விண்மன்னவர்கள், வின்னர்ஸ், வெற்றி பெற்றவர்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஓகே. நான் 1 மேலேருந்து கீழே என்ன? மனதை மயக்கி ஈர்க்கும் இசை ராகம். மனதை மயக்கும் ஈர்க்கும் இனிசை ராகம். கடைசியில் பாதம் உண்டு. மோல ஆரம்பிச்சாச்சு. பாதம்க்கு கணம்னு சொல்லலாம். மோகன இசை, மோகன ராகம் அப்படின்னு சொல்லலாம். ஹரி காம்போஜி இல்லைன்னா சங்கபரணம் மடகத்தால் ஜன்ய ராகம். இதில் வந்து மேவும் நீயும் இருக்காது. ச ரி க மே கிடையாது, த நீ கிடையாது. அகைன் ச. ஓகேங்களா? மோகன ராகம். ஓகே. அகைன் 7வது கேள்வி வைப்பாங்க. பூம்பாவை தொடர்ந்து சிவாஜி பாடிய பூ. நான் இதை எல்லாமே ஆன்சர் கண்டுபிடிச்சி தான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். பூம்பாவை தொடர்ந்து சிவாஜி பாடின பூ அப்படின்னா, சிவாஜினா ரஜினி மூவிங்க. ரஜினி படத்தோட டைட்டில் என்னென்னா சிவாஜி. ஓகேங்களா? பூம்பாவா ஆம்பல் ஆம்பல் புன்னகையோ வவ்வல் வவ்வல்னு சொல்லுவார்ல, அந்த ஆம்பல் 2 தடவை சொல்கிறாங்கல்ல, அதை தான் கேட்காங்க. அதில் 2 முறை சிவாஜி பாடிய பூ. பூம்பாவா ஆம்பல் ஆம்பல் புன்னகையோ வவ்வல் வவ்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. 10 இடமிருந்து வலம் என்ன? வாகன சாலையில் போடுறதுங்க. சாலையில் என்ன போடுவோம்? வாழைக்குலையை வந்து என்னன்னு சொல்லலாம்? தார்னு சொல்லலாம். வாழைத்தார்னு சொல்லலாம். ஸோ இங்கே 2க்கு காமன் தார். ஓகே. மஞ்சள் பூசணி எண்ணெய்க்காய். 11. மஞ்சள் கலரில் பூசணிக்காய் எண்ணெய்க்காய். பேல ஆரம்பிச்சுக்குங்க. ஸோ மஞ்சள் பூசணிக்காயை வந்து எல்லோ பம்கின்னு சொல்லுவோம். அதை வந்து பரங்கிக்காய்ன்னு நம்ம சொல்லுவோம். பரங்கிக்காய். ஓகே. சரிங்களா? இப்போ 14 ஆங்கிலத்தில் பொம்மை. பொம்மைன்னா டாய்ஸ். இங்கே என்னன்னு சொல்கிறாங்க? 14 இல்லில் முடிஞ்சிருக்கு. ஸோ டால் அப்படின்னு சொன்னாலே பொம்மை தான். சரிங்களா? ஓகே. கடைசியில் இருக்கும் அங்காடி. இந்த கடைசிங்க வார்த்தைக்குள்ள அங்காடின்னு இருக்குது. அங்காடின்னா அது என்னதுன்னா ஷாப். ஷாப்னா கடை. 15 கடை. ஓகேங்க. 16 பூங்குன்றன வார்த்தையில் எல்லாம் என்பதை யோசி. வார்த்தையில் எல்லாம் என்னென்ன யோசிக்கிறது. வார்த்தையில் எல்லாம் வார்த்தையில் எல்லாம் என்பதை யோசி. எல்லாம்ங்க வார்த்தைக்கு என்னன்னு சொல்லியிருக்காரு. கணியன் பூங்குன்ற நான் என்னன்னு சொன்னார்னா, எந்த ஊர்னாலும் என்னுடைய ஊர்னு சொன்னார். யாதும் ஊரே யாவதும் கேடு. அங்கே எல்லாம் அப்படிங்கிறதுக்கு என்னன்னு சொல்லியிருக்காரு? யாதும் ஊரே யாவதும் கேடு. சரிங்க. 17 முப்பால் நூலில், அதாவது திருக்குறள் தான் சொல்கிறாங்க, அறம்பொருள் இன்பம். அதில் 40வது அதிகாரம் கேட்காங்க. 133 அதிகாரம் இருக்குது. அதில் 40வது அதிகாரம் அப்படின்னா பொருள்பால் வரும். பொருள்பாலில் கல்வி. என்னது? கல்வி அதிகாரம். கற்க கசட கற்பவை கச்சப்பின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிற திருக்குறளில் ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ மேலே இந்த கீழே எந்த அரிசியில் புழுவும் உண்டு கல்லும் உண்டு? அந்த சொல்லக்கூடிய சொல்ல தான் சொல்கிறாங்க. புழுங்கல் அரிசி. பதில் என்ன? புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசினா நெல்லை அவிச்சு இடிக்கிறது.
அரிசி வந்து 2 அரிசியை சொல்லலாம். புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி. வயல்லேருந்து அறுவடை பண்ணதை அப்படியே இடித்து சாப்பிட்றது பச்சை அரிசி. நம்ம அவிச்சு காய போட்டு 2ஆவது இடிக்கிறது புழுங்கல் அரிசி. ஓகே. முகத்துக்கு அழகு சேர்க்கு 32. 11 மேலேருந்து கீழே. 11 பல் ஆல்ரெடி சால்வ் ஆகிடுச்சு. பதங்கியில் வந்துடுச்சு. டால் எழுதையில் வந்துடுச்சு. நரிக்கு இடம் கொடுத்தால் இதற்கு 2 ஆடு கிழக்குதான். நரிக்கு இடம் கொடுத்தா கிடைக்கு 2 ஆடு கேட்கும். அதாவது ஒருத்தங்க தப்பானவங்கள பதவியில் கொண்டு வச்சா இந்த வார்த்தை சொல்லுவாங்க. நரிக்கு வந்து ஒரு ஓனர் போஸ்டிங் கொடுத்தாங்கன்னா கிடைக்குன்னா அதாவது ஆடு அடைச்சி வைக்கக்கூடியதுக்கு 2 ஆடு கிடக்குமா, அது சாப்பிட்றதுக்கு. பதவியில் இருக்கவங்க அவங்க சாப்பிட்றதுக்கு கேட்குறத இன்டைரக்டாக சொல்கிறாங்க. ஆப்பத்துக்கு தோதான அசைவ சைட் டிஷ். ஆப்பம்னா தேங்காய் பால் வச்சு சாப்பிடுவோம், சென்னா மசாலா வச்சு சாப்பிடுவோம். 13 மேலேருந்து கீழே என்ன? பாயா. நான்வெஜ் டிஷ்ஷு பாயா. ஓகே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் தேடி பார்த்தால் இதனுள்ளே கார்டன் பூனை. ஆக்சுவலாக இது பிள்ளையாக சொல்லக்கூடியது. ஆனால் இங்கே டாம் இருக்கிறனால டாமஞ்சையில் வரக்கூடிய பூனை டாம். 14. ஓகே. 9 வலமிருந்த இடம். அருந்துவது ரசம் என்றால் பருகுவது ஆல்ரெடி சால்வ் ஆகிடுச்சு. பானம் ட்ரிங்க்ஸ். அர்ஜுனனுடைய ஆயுதம். அர்ஜுனனுக்கு ஆயுதம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட ஆயுதம் வில். நேற்று தான் பார்த்தோம். துரோணாச்சாரியா வந்து ஏகலைவனை தடுக்கலைன்னா அர்ஜுனனோட ஏகலைவன் பெரிய வந்திருப்பார். ஸோ வில். 13 கீழேருந்து மேலே. ஆல்மண்ட் அப்படின்னா இங்கிலீஷில் சொன்னால் பாதாம்பருப்பு. வாதுமை அப்படின்னு சொன்னாலும் பாதாம்பருப்பு. கோதுமை மாதிரியே சொல்லுவோம் வாதுமை. 13 கீழேருந்து மேலே பாதாம்பருப்பு ஆல்ரெடி சால்வ் ஆகிடுச்சு. பாயா மேலே இம்மா வந்தாச்சு. மௌனாகம். 18 பதிலுக்கு பதில் வேறு சொல். பதிலுக்கு பதில் ஆன்சருங்களுக்கு வேறு சொல் என்ன சொல்லலாம்? விடை. மேலே கிடை எழுதணும்ல, கல்வி. இதுலேருந்து ஆன்சர் கிடச்சிச்சு. தப்பாக எதுவும் சொல்லியிருந்தால் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். நான் தப்பாக எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவும் சொல்லி கொடுத்துருந்தா சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இந்த ஆன்சர்ஸை அனுப்ப வேண்டிய அட்ரஸ் டிஸ்பிளே பண்ணுறேன். நன்றிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. எந்த கேள்விக்கு பதில் எழுதுனாலும் அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு எழுதுனா நன்றிங்க.